இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறை புகழ் பாடிடுவோம், நாம் திருப்பலி செலுத்திடுவோம். இறைவனின் ஆலயத்தில் பலியிலெல்லாம் உயர்ந்த பலி இயேசுவின் தியாக பலி. படைத்தவனே படைப்பிற்காக தன்னுயிர் தந்த பலி. திருப்பலியின் திருவருளை தினம் தினம் பேற்றிடவே, திருப்பலியின் திருவருளை தினம் தினம் பேற்றிடவே, மனதில் மாசினை களைந்து மன்னனை பாடிடுவோம் இறைவனின் ஆலயத்தில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். 24வது வார ஞாயிறு கொண்டாட்டத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். மனம் திரும்பி வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார், அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்கின்றார். அதே சமயத்தில் இறை செய்தியை கேட்டு திரும்புகின்ற மனம் திரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்குகின்றார். இன்றைக்கு ஊதாரி மைந்தன், பிரிந்து சென்றவன், தந்தையை விட்டு விலகிச் சென்றவன், காணாமல் போயிருந்தவன், இறந்து போயிருந்தவன் திரும்பி வருகின்ற பொழுது ஓடிச் சென்று தந்தை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனை வரவேற்கின்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி வர, அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு
மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரின் நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது நேற்றைக்கு முன்தினம் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற வாணிவேடு திருவாளர் ஜோசப் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 32ஆம் அதிகாரம் 7-11 முடிய மற்றும் 13-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போம். நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உம் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வளர்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரவேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த
உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். இரண்டாம் வாசகம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 12-17 முடிய இறைவார்த்தைகள். அன்பிற்குரியவரே, எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்கு உரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இரங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இரங்கினார். நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பு மாற்றியும் உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே.
அதிகாரம் 15 இறைவாக்கியங்கள் 1 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால்
உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் சிறப்பாக நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3 உவமைகளை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஒன்று, 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போய்விடுகின்றது, அதை தேடி கண்டுபிடிக்கின்ற ஆயன். இரண்டாவது, 10 திராக்மாக்களுள் ஒன்று தொலைந்து போய்விடுகின்றது, தேடி எடுக்கின்ற பெண். மூன்றாவது, தந்தையிடமிருந்து பிரிந்து சென்ற மைந்தன் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது தந்தை அவனை கட்டித் தழுவி முத்தமிடுகின்றார். இந்த 3 உவமைகளும் இந்த நற்செய்தியில அழகான ஒரு பாடத்தை, படிப்பினையை நமக்கு கொடுக்கின்றன. யாரெல்லாம் மனம் மாறி திரும்பி வருகின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் வாழ்வு கொடுக்கின்றார், மன்னிப்பை கொடுக்கின்றார். ஆழமான ஒரு நற்செய்தி. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை மாத்திரமே என்றிருந்த ஒரு காலகட்டம், ஒரு சூழல் அது. யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதும், அவர்களுக்கு உரித்தான மன்னிப்பு கடவுளிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது என்றும் ஒரு பரவலான கருத்தியல் எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் இருந்தது. ஆண்டவர் இயேசு ஒரு புதிய நற்செய்தியை கொடுக்கின்றார். கடவுள் தண்டிக்கின்றவர் அல்ல, மன்னிக்கின்றவர். கடவுள் அழிக்கின்றவர் அல்ல, வாழ்வு கொடுப்பவர். எனவேதான் இந்த லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தை நற்செய்திக்குள் ஒளிந்திருக்கின்ற நற்செய்தி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் குற்றத்திற்கு தண்டனையும் பாவத்திற்கு பரிகாரத்தையும் வலியுறுத்தி கொண்டிருந்த இந்த வேளையில் இயேசு முதல் முறையாக பாவிகளுக்கு மன்னிப்பு உண்டு என்ற அழுத்தமான செய்தியை கொடுக்கின்றார். உண்மைதான், பழைய ஏற்பாட்டில் கோணி உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து பரிகாரம் செய்தவர்கள் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். ஆனால் இயேசுவனுடைய மன்னிப்பு வித்தியாசமானது. மனம் திரும்பி வருகின்ற வரை ஒரு பாவியை குறித்து அவர் கவலைப்படாமல் இல்லை, அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இல்லை. மாறாக அந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையில அந்த தந்தை
எப்பொழுது தன்னுடைய மகன் திரும்பி வருவான் என்று சொல்லி காத்திருக்கின்ற தந்தையாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். எனவே கடவுள் ஏதோ வருகின்ற ஒவ்வொருவருக்கு மன்னிப்பை கொடுப்பவர் அல்ல, மாறாக மனம் மாறுவதற்கான ஒரு மனநிலையின் கொடுக்கின்றவர் கடவுள். அந்த மனிதனை இழப்பதற்கல்ல, மாறாக பெறுவதற்காக போராடுகின்ற ஒரு கடவுள். எனவே அதை 3 ஓமைகளில் மிக அழகாக சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டில் உண்மைதான், பரிகார முயற்சியின் வழியாக மன்னிப்பு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் தேடிச் செல்லுகின்ற ஒரு ஆயனாக, விளக்கை ஏற்றி தொலைந்து போனதை கண்டுபிடிக்கின்ற ஒரு பெண்ணாக, பிரிந்து சென்ற மகன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று சொல்லி 24 மணி நேரமும் காத்திருக்கின்ற ஒரு தந்தையாக ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். தான் இயேசுனுடைய புதிய அணுகுமுறையும் அவருடைய எதிர்பார்ப்பு. ஊதாரி மைந்தனுடைய ஓமை அழகான ஒரு சிறுகதை என்று சொல்லி வர்ணிக்கப்படுகின்றது. சிறுகதைகளிலெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு சிறுகதையாக உலகம் போற்றுகின்றது. இது வெறுமனே கதை அல்ல, கடவுளுடைய உணர்வுகள் இங்கு கொட்டி சிறப்பாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவருடைய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இந்த ஓமையின் வழியாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊதாரி மைந்தன் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து எந்த நிலைக்கு சென்றால் மீண்டும் அவன் மனம் மாறி வருகின்ற பொழுது எந்த இடத்திற்கு உயர்த்தப்பட்டான் என்பதுதான் அதனுடைய போக்கு. சொத்தை பிரிக்கின்றான், வாங்கிச் செல்லுகின்றான், செலவழிக்கின்றான். தந்தையினுடைய உறவிலிருந்து அவன் விலகுகின்றான். விலகிச் சென்றவன் கால் போன போக்கிலே நடந்து சென்று மனம் போன போக்கிலே வாழ்ந்து தன்னையே அழித்துக் கொள்ளுகின்றான். கடைசியில் அழிவின் விளிம்பில் அவன் நிற்கின்றான். அந்த இடத்திலிருந்து தான் அவன் திரும்பி பார்க்கின்றான். தந்தையின் உறவிலிருந்து விலகல், மனித சமுதாயத்திலிருந்து அவன் விலகிவிட்டான். மனித மாண்பையை இழந்து விட்டான். பன்றிகளுக்கு சரிநிகர் சமானமாக அவன் தன்னை நினைத்துக் கொள்ளுகின்றான். அதனால தான் அந்த நெற்றுக்கள் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. எனவே அவன் ஒரு இழி நிலையை அடைந்த பிற்பாடு அந்த இடத்திலே அவன் ஆலோசிக்க ஆரம்பிக்கின்றான். அங்கிருந்து தான் அவன் திரும்பி வருகின்றான். பாவத்தினுடைய கடைசி கட்டத்திற்கு அவன் சென்று விட்டான். அழிவினுடைய இறுதி கட்டத்திற்கு அவன் சென்ற பொழுது அப்பொழுதும் கூட இறைவன் மன்னிக்கின்ற இறைவனாக காட்சியளிக்கின்றான். திரும்பி வருகின்றான். திரும்பி வருகின்ற பொழுது கிடைத்த அத்தனை வெகுமதிகளையும் உற்று பார்க்கின்ற பொழுது கடவுள் எந்த ஒரு மனிதனுடைய குற்றத்தையும் பாவத்தையும் குத்தி காட்டுபவர் அல்ல, மாறாக அவனை மன்னித்து மறப்பவர். அதான் கடவுளுடைய இயல்பு. கடவுளுடைய இயல்பு எந்த ஒரு மனிதனையும் ஏற்றுக்கொள்வதிலே அடங்கி இருந்தது. அவனை உதாசீனப்படுத்துவதிலும் அவனை அழிவுக்கு கையளிப்பதிலும் அல்ல, மாறாக அவனை எப்படியாவது அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பு. எப்பொழுது அவன் திரும்பி வந்தானோ அவன் தந்தையிடம் வரவில்லை, மாறாக தந்தை அவனை நோக்கி ஓடிச் செல்லுகின்றார். அவனை ஓடிச் சென்று கட்டி தழுவி முத்தமிடுகின்றார். அதான் தந்தையினுடைய நீண்ட நாளைய ஒரு காத்திருப்பு. விலகிச் சென்றவன் திரும்பி வருவான் என்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த உணர்வு. வந்த அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உரிய இடத்தை அவர் கொடுக்கின்றார். அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் வேலையாள்களுள் ஒருவனாக கருத வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதை விட மேலாக, இதற்கு முன் எப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தானோ அதை விட மேலாக ஒரு மாண்புக்குரிய மனிதனாக அவரை மாற்றுகின்றார். முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து உடுத்துங்கள்,
எந்த மனித சமுதாயத்திலிருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்தானோ, விலகிச் சென்றிருந்தானோ, மீண்டும் அவன் ஆடையை பெற்றுக்கொண்டதன் வழியாக அந்த மனித சமுதாயத்தோடு ஒட்ட வைக்கப்படுகின்றான், மனித மாண்பை பெற்றுக்கொள்ளுகின்றான். அதோடு நிறுத்தவில்லை, கைக்கு மோதிரத்தை அணிவிக்கின்றான். மோதிரம் என்பது தன்னுடைய வாரிசு என்பதற்கான அடையாளம். எதை அவன் இழந்து போயிருந்தானோ அந்த வாரிசு என்ற உரிமையை, மகன் என்ற உரிமையை அவனுக்கு மீண்டும் கொடுக்கின்றான். எவ்வளோ பெரிய பாவத்தை செய்த அவனை தண்டித்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை, மோதிரத்தை கொடுக்கின்றான். அவனை தன்னுடைய மகனாக மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகின்றான். காலுக்கு மிதியடி அணிவிக்கின்றான். இனி நீ இந்த வீட்டின் அடிமை அல்ல, எஜமானன். மிதியடியை கொடுக்கின்றான். கொழுத்த கன்றை அடியுங்கள். விண்ணகத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். மனம் திரும்பி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த மனிதனை குறித்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகின்றது. அனைவருக்கு மத்தியில், குறிப்பாக கடவுளுடைய உள்ளத்தில். இன்றைக்கு நாம் மனம் திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒருபோதும் உதாசீனப்படுத்துவதில்லை. குற்றமுள்ள நம்முடைய மனது ஒருவேளை இதிலே கொஞ்சம் அப்படியா இப்படியா என்று சொல்லி அங்கலாய்க்கலாம். இல்லை, கடவுள் ஒரே ஒரு உறுதிமொழியை தெளிவாக கொடுக்கின்றார். மனம் திரும்பி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு உரிய வாழ்வு கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். இன்றைக்கு நாம் மனம் திரும்பி வந்திருக்கின்றோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அவருடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். எனவே மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய அருளை பெற்று நிறைவாக வாழ சிறப்பாய் ஜெபிப்போம். நம்முடைய விசுவாசத்தை இப்பொழுது அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் தாய் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தர் மற்றும் திருத்தொண்டர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு உடலுள்ள நலனை தந்தருளவும், அவர்கள் மக்களை அன்பிலும் நீதியிலும் சமாதானத்திலும் வழிநடத்த தேவையான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, இந்நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் சுயநலத்தை விட்டு பிறர் நலனில் அக்கறை கொள்ளவும், ஏழை மக்களின் நிறை குறைகளை அறிந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் வரமருளை இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். அன்பு, சமாதானம், விட்டு கொடுத்தல், பகிர்வு, தியாகம் போன்ற நற்பண்புகள் வளரவும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து வழி நடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் தெய்வமே எம் இறைவா, நோயாளிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து நல்ல உடலுள்ள நலனை தந்து குணப்படுத்தவும், அதனால் அவர்கள் மகிழ்வுடன் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிற இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிப்பாய் ஆண்டவரே. பாவின்றெம்மை பாராமல் பாவத்தின் தேர்வையை அடையாமல் பாவின்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தேர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாய் மணீர் மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிப்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று இம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று இம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானக தூதர் திரளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நிலமடையும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீ எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின்
எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள், நீங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிடம், பொய்மை எங்கும் போக்கிடம், உண்மையின் நிறைவா உனதருள் தாரும். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த திருப்பலி ஒளிபரப்பு வழியாக இன்றைக்கு 27,000 இல்லங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இதனுடைய ஒளிபரப்புகள் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஜெப உதவியும் பொருளுதவியும் மிக அவசியப்படுகின்றது. எனவே தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவ அன்போடு வேண்டுகின்றேன். திருப்பலி கருத்துக்களாகட்டும் அல்லது மற்ற நன்கொடைகளாகட்டும் கொடுத்து உதவுகின்ற பொழுது இந்த ஒளிபரப்புகளை தடையின்றி கொண்டு செல்ல சிறப்பாகவும் பேருதவியாகவும் இருக்கும். அதே போல் யூடியூப் வழியாகவும் ஒளிபரப்பப்படுகின்ற இந்த நிகழ்வுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து அவர்களுக்கும் நற்செய்தியை பகிர்ந்து கொடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் கொள்ளிச்சாம்பாறைக்கு அருகாமையில் கருமன் என்ற ஒரு இடத்திலே மதலின் மரியம்மாள் திருத்தலத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு திருப்பலியும் நவநாளும் நற்கரணை ஆசிரும், இறுதியிலே அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் உணவும் வழங்கப்படும். எனவே அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக எண்ணற்ற சாட்சியங்கள் ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் அதிலே பங்கு பெற்று சாட்சியம் அளிக்கவும், உங்களையும் இறைவன் ஒரு மிக பெரும் சாட்சியாக பயன்படுத்தவும், உங்களுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயம் இறைவன் அதை அருள்வார் என நம்பிக்கையோடு கருமன் மதலின் மரியம்மாள் திருத்தலத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணகக் கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக
செய்ததற்காக உமக்கு நன்றி உமக்கு கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயின் ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகாம், பாதுகாத்தாருணையே பரமன், பாவ நிழலே அணுகாம், தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே.